மனுஷனா பொறக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எத்தனையோ ஜன்மாக்கள் கடந்து நம்ம மனுஷனா பிறக்கிறோம். அதுலயும் சங்கராச்சாரிய சொல்றா, ஆ ந ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் ததः பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதः வித்வத்வம் அஸ்மாத் பரம். 84,000 லேக்ஸ் யோனிகள் இருக்கு நம்மளுக்கு. அவ்வளோ ஸ்பேசஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. 84,000 லேக்ஸ் விதமான ஜன்மாக்கள் இருக்கா. அது எல்லாமே கடந்து ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். அவ்வளோ ஆனிமல்ஸாவோ இன்செக்டாவோ நம்ம பிறந்து முதல்ல ஒரு மனுஷனா பிறக்கிறோம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் ததः பும்ஸ்த்வம். அத மனுஷனா பிறந்தா கூட ஒரு ஜென்ட்ஸா பிறக்கிறது அதுவும் இன்னும் லக்கா. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஜென்ட்ஸா பிறக்கிறது. ததः பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா. அந்த ஆஹ் புருஷனா பிறந்தா கூட விப்ரதா அப்படின்னா பிராமணனா பிறக்கிறது இன்னும் பெரிய பாக்கியம். பிராமணனா பிறந்து வேதம் படிக்கிறது இன்னும் பெரிய பாக்கியம். அந்த வேதத்திலையும் வித்வானா வர்றதை சொல்லவே முடியாதான். அந்த மாதிரி வித்வத்துவம் அஸ்மாத் பரம் அப்படின்னு இத்தனை விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கா. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய கலாச்சாரம் விட்டு போச்சு. அது எல்லாமே திருப்பி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா ஆன்லைன் வேதிக் கிளாஸஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் உங்களோட டைம் தான் இங்க பிரதானம். நீங்க என்ன டைம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனா வரும். ஸோ வேதம் கத்துக்கிறது சும்மா ஒரு ஒரு மணி நேரம் தான் அப்படின்னு நீங்க யாரும் ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான், பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை. ஆனா இருந்தாலும் சிம்பிள்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால எல்லாரும் ஸ்ரத்தையா இருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கத்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சொத்து. சொல்ல போனா வேற எதுவுமே நம்ம வச்சுட்டு போக முடியாது. புண்ணியம் தான் நம்ம கூட வரும். இந்த புண்ணியம் வரும்னு சொல்ல போனா புண்ணியம் எப்படி பண்ணணும்னு கூட நிறைய ஒரு வேஸ் இருக்கு. அதுவும் வைதிகம் வேதம் என்ன சொல்றதோ அந்த கர்மாக்கள் பண்ணாதான் நம்மளுக்கு புண்ணியம் வரும். புண்ணியம் கூட எப்படி பண்ணணும்னு நம்ம எல்லாமே வேதத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் புது புது எல்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு விஜயதசமிக்கு ஒரு ஸ்மால் ஸ்டார்டிங், இது மட்டும் போதும். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ராம் ராம், சார் நமஸ்காரம்.